ஷூட்டிங் சமயத்திலேயே ஒரு ரூம்ல போட்டு தாக்கிடுறாங்க இயக்குனரோட நடிகர்கள். இந்த மாதிரி கண்ணகி வேஷம் போட்டெல்லாம் நீ நடிக்க முடியாது, நீ பேசாம வீட்டுக்கு போ, முடிஞ்சதுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அது என்ன பெரிய தப்பா? அது ரெண்டு திருமணம் செஞ்சு ரெண்டு மனைவியோட இருந்தால் தான் எம்எல்ஏங்கிறதுக்கு அக்ரிடேஷன் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுவிலே புகார் கொடுத்தார், போலீஸ் நிலையத்திலே புகார் கொடுத்தார். போலீஸ் நிலையத்தில் அந்த புகாரை ஏற்க மறுத்து விட்டார்கள். நீதிமன்றத்துக்கு போனால் கற்பழிக்கப்பட்டதாவது ஒரு சில நிமிடங்களோடு அந்த வேதனை போயிடும், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆயிடுவாங்க. இயக்குநரிடமோ இல்லை தயாரிப்பாளரிடமோ என்ன அவன் படுக்கைக்கு விடுறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணால் அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கூடாது. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். ரெட் டேப் தமிழ் சேனல் நேயர்களே, பரபரப்பான சினிமா செய்திகளையும் துணுக்குகளையும் நான் உங்களுக்கு வழங்கப் போகிறேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். பாலியல் பலாத்காரம் சின்ன திரையிலும், நடிகை ஜோவிதா பரபரப்பு பேட்டி. பொதுவாகவே இந்த பாலியல் பலாத்காரம் என்பது சினிமாவில் எழுதப்படாத சட்டமாக இருக்கிறது. ஒரு சினிமாக்காரன் இல்லை சினிமாக்காரி சினிமா சம்பந்தப்பட்ட உதவி இயக்குனருக்கு வாடகை வீடு கேட்டால் தரமாட்டாங்க. ஏன்னா அவனை மனுஷனாகவே சேர்த்திக்கிறது இல்லை. அந்த மாதிரி நல்ல குடும்பத்திலேருந்து வந்தவங்க யாரும் சினிமாவில் சேரமாட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை தமிழ் சினிமாவுக்கு இருக்கிறது. நாங்கள்லாம் ஹவுஸ் ஒய்ஃப்ஸு அப்படின்னு பெருமைப்பட பேசிப்பாங்க பலர். அதுபோல் அதற்கு உதாரணங்களாகவும் சில சம்பவங்கள் தமிழ் சினிமாவில் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அதாவது நடிகை இரண்டாவது திருமணம் செய்து கொள்வது, நடிகர் இரண்டாவதாக நடிகையை திருமணம் செய்து கொள்வது, டைரக்டர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட நடிகைகளை திருமணம் செய்து கொள்வது, இப்படிலாம் சினிமாவில் இருக்குது. ஆனால் சினிமாவில் மட்டும்தான் இல்லை, பொது வாழ்க்கையிலும் இந்த மாதிரி இருக்குது. அரசியல்வாதிகள் மனைவி துணைவி என்று வைத்துக் கொள்கிறார்கள், 2 மனைவி வைத்துக் கொள்கிறார்கள். சமீபத்தில் கூட ஒரு எம்எல்ஏ கிட்ட ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, என்னடா உனக்கு தான் கல்யாணம் ஆகிட்ட, எதுக்கு அந்த மனைவியை விவகாரத்தை பண்ணிட்டு ஒரு நடிகையை வச்சுக்க, அவன் நல்லவ இல்லைன்னு கேட்டதுக்கு, இல்லைடா 2 திருமணம் செஞ்சு 2 மனைவியோடு இருந்தால் தான் எம்எல்ஏங்கிறதுக்கு அக்ரிடேஷன் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சூழ்நிலையில் இப்போ ஒரு டிவி சீரியலில் மூத்த நடிகை ஒருவர் தயாரிப்பாளராக இருந்தார். அவர் ஒரு நடிகரையும் திருமணம் செய்து கொள்கிறார். கிட்டத்தட்ட நான் 30 வருஷமாக சினிமா சீரியலில் குடியேட்டி பறக்கும் சீனியர் நடிகை அவர். அவர் தயாரித்த ஒரு டிவி சீரியல்ல அந்த படத்தினுடைய இயக்குனர் என்னை படுக்கைக்கு அழைக்கிறார், ஷூட்டிங் போதே ஒரு ரூமுக்கு வா அப்படின்னு சொல்கிறார் என்று அந்த மூத்த நடிகையிடம் சொன்னார். அதுக்கு இந்த மூத்த நடிகை சொன்னா, இந்த பாரு, இந்த மாதிரி கண்ணகி வேஷம் போட்டெல்லாம் நீ நடிக்க முடியாது, நீ பேசாம வீட்டுக்கு போ, முடிஞ்சதுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அது என்ன பெரிய தப்பா? அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. சினிமாவில் முன்னுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இப்படியெல்லாம் சில பலவீனங்களை சகித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார் அந்த மூத்த நடிகை. இதை பல பத்திரிகையாளர்களுக்கு முன்னால் அந்த நடிகை அழுது கொண்டே சொன்னார். அதுபோல சினிமா உலகில் இந்த மாதிரி புதுசாக வந்த நடிகைகள் இயக்குனரிடமோ இல்லை தயாரிப்பாளரிடமோ என்ன அவன் படுக்கைக்கு விடுறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணால் அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கூடாது. ஏனென்றால் எல்லோரும் இந்த மாதிரி பலவீனத்துக்கு ஆளாகிவிட்டார்கள் சினிமாக்காரர்கள். அதே போல தான் சின்ன திரைக்கும் பெரிய திரைக்கும் வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. என்ன சின்ன திரையில் பெரும்பாலும் அவுட்டோர் போகிறதில்ல, ஷூட்டிங் சமயத்திலேயே ஒரு ரூமில் போட்டு தாக்கிடுறாங்க இயக்குநர்களும் நடிகர்களும். அதே போல தான் சினிமாவில் ஒரு டிவி நடிகர் நடிக்கிறாருன்னா டிவி நடிகையே திருமணம் செய்து கொள்கிறார். அதுக்கு என்ன காரணம்? ஏங்க அப்படி நீங்கள் 2 பேருமே சினிமா டிவியில் நடிக்கிறீங்க, கல்யாணம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டா ஒருத்தர் குறையை இன்னொருத்தர் கேட்க முடியாது. நானும் சினிமாவில் நடிக்கிறேன், என் மேலேயும் சந்தேகப்படக்கூடாது, அவரும் சினிமாவில் நடிக்கிறாரு, அவர் மேலேயும் சந்தேகப்படக்கூடாது என்று ஒரு பாலிஷாக பதில் சொல்கிறாங்க. இந்த பதில் சொல்வது நியாயமாகவும் படுகிறது, லாஜிக்காகவும் இருக்குது. சமீபத்தில் லிவிங்ஸ்டன், இவர் ஒரு சிறந்த நடிகர், சிறந்த கதை வசனகர்த்தா, சிறந்த இயக்குனர். 2 வெற்றி படங்களை எழுதி இயக்கியிருக்கிறார். டைரக்டர் கே பாக்யராஜ் சாரிடம் அசோசியேட் இயக்குனராக இருந்தவர் லிவிங்ஸ்டன். யுனிநாய்க்கிலே ஆங்கிலம் பேசக்கூடியவர். ஆரம்பத்தில் இவர் சினிமா நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெண் ஒளிப்பதிவாளரை காதலித்தார். ஆனால் அது பிரேக்கப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு மனைவியை திருமணம் செய்து குழந்தையோடு வாழ்ந்து வருகிறார். இப்போது அவருடைய மகள் பெயர் ஜோவிதா டிவி சீரியல் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆரம்பத்தில் அருவி என்ற சீரியல் நடித்தார். அதுக்கப்புறம் இப்போ
மௌனம் பேசியதே என்ற சீரியல் நடிச்சிட்டு இருக்காரு. இடையில சன் டிவியில் பூவை உனக்காக சீரியலையும் நடிச்சாரு ஜோவிதா. இப்போ திடீரென்று மௌனம் பேசியதே சீரியல் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதிலிருந்து விலகிட்டார். அது கேட்டதுக்கு காரணம் சொல்கிறார், கலாச்சாரத்துக்கு மாறுபட்டு அந்த கேரக்டர் டிராவல் பண்ணது அது எனக்கு பிடிக்கல. ரெண்டாவது, எப்படியாவது இந்த சினிமாவை விட்டு விலகி வேறு தொழில் செய்யலாம் என்றால் அதற்கான சூழ்நிலை எனக்கு அமையவில்லை. அது மட்டுமல்ல, பல சொல்ல முடியாத தொந்தரவுகள், இதன் காரணமாக நான் மௌனம் பேசியதை சீரியலிருந்து விலகிட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் ஜோவிதா. என்ன காரணம்னா, ஒருவேளை வெளியே சொல்லக்கூடாத அளவுக்கு மோசமாக இருந்திருக்கிறதோ என்னவோ தெரியவில்லை. பாலியல் பலாத்காரமா என்பதையும் அவர் வெளிப்படையாக சொல்லவில்லை. ஏனென்றால் அவர் இன்னும் இந்த சின்னத்திரை சீரியலில் டிராவல் பண்ணணும், அதுக்காக அவர் மறைத்து விட்டாரோ என்று நினைக்க தோன்றுகிறது. இதே ஜோவிதா மட்டுமல்ல, ஜோவிதாவை போல பல நூற்றுக்கணக்கான சின்னத்திரை நடிகைகள், பெரிய திரை நடிகைகள் இப்படி வெளியே சொல்ல முடியாமலும் மெல்லவும் முடியாமலும் இருந்து தவிக்கிறார்கள். இதற்கு வேறு வழி இருக்கிறதா என்றால் இல்லை. ஏனென்றால் இந்த பாலியல் பலாத்காரம் என்பது இப்போது அல்ல, ஆரம்பத்திலிருந்தே இருக்கிறது. சமீபத்தில் கூட ஒரு நடிகை என்னை அங்கே உள்ள சூப்பர் ஸ்டார் ஒருவர் கதவை தட்டி ரொம்ப டார்ச்சர் பண்ணாரு என்று மீட்டூவிலே புகார் கொடுத்தார், போலீஸ் நிலையத்திலே புகார் கொடுத்தார். போலீஸ் நிலையத்தில் அந்த புகாரை ஏற்க மறுத்து விட்டார்கள். ஏமா, நீ போய் அவ்வளவு பெரிய இடத்துல புகார் சொல்லியா, நாங்கள் எப்படி நடவடிக்கை எடுக்கிறது, நாங்களாம் பதவியில் இருக்கணுமா வேண்டாமா என்று சொல்லிவிட்டார்கள். சரி, அந்த பொண்ணு ரொம்ப அந்த நடிகை ரொம்ப டார்ச்சர் பண்ண உடனே படப்பிடிப்பு நடக்கும் இடத்துக்கு வந்து விசாரித்தார்கள். யாருமே சாட்சி சொல்லவில்லை. இந்த நடிகர் வந்து இந்த பொண்ணை கைப்பிடிச்சு இழுத்தாரு என்று யாருமே சாட்சி சொல்லவில்லை. இதுதான் உண்மை. ஏன்னா எல்லோருமே கூட்டு குடும்பமாக இருக்காங்க, இல்லை யாரும் காட்டி கொடுக்க மாட்டாங்க. அப்போ எப்படி யார் மேலே யார் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது? ஊமை கனவு கண்டா எப்படி? அதே மாதிரி தான் சினிமா போய்கொண்டிருக்கிறது, இனிமேலும் போகும். இன்றைக்கு சரி, ஒரு பாலியல் பலாத்காரம் செய்தார் என்று போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு வச்சுங்க, அந்த நடிகை துணிச்சலோடு நீதிமன்றத்துக்கு போனால் கற்பழிக்கப்பட்டதாவது ஒரு சில நிமிடங்களோடு அந்த வேதனை போயிடும், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆயிடுவாங்க. ஆனால் அப்படி இல்லை, தினம் கோர்ட்டில் போட்டு நார் அடிச்சிருவாங்க. அதாவது ஒரே இடத்தில் குத்தி அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி சரியாயிடும். ஆனால் இவங்க என்னென்னா கோர்ட்டுக்கு வந்தால் சக்குன்னு குத்தி சித்திரவதைப்படுத்திடுவாங்க. அதற்காகவே பல நடிகைகள் பாலியல் பலாத்காரம் செய்ததாக கோர்ட்டுக்கு வருவதில்லை. ரெண்டாவது, பாலியல் பலாத்காரம் டெத்து மர்டர் என்று சொன்னால் அது வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பாலியல் பலாத்காரம் என்று மட்டும் கோர்ட்டுக்கு போனால் அது நிற்பதற்கு வாய்ப்பு இல்லை. அவ்வளவு எதுக்கு? விபச்சாரம் செய்கிற நடிகைகள் கூட கோர்ட்டுக்கு போனாச்சுன்னா நிற்காது. கண்டெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, அந்த விபச்சார வழக்கு நிற்காது. ஏன்னா சரியான சமயத்தில் விபச்சாரம் நடக்கிற சூழ்நிலையில அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டுக்கு உடல் பரிசோதனை செய்வார்கள். உடல் பரிசோதனை செய்த பிறகுதான் அது நிரூபிக்கப்படும். அந்த சூழ்நிலை போலீஸாருக்கு கிடைக்காது. இதன் காரணமாக சில பொண்ணுங்க வந்து வேற ஆளை விட்டு கூட ஃபைன் கட்ட வச்சிருவாங்க. இப்போ பாலியல் விபச்சார வழக்குல ஒரே நீதிபதி, ஒரே மேஜிஸ்ட்ரேட் இருப்பாரு. ஆனால் அவர் பல்வேறு விதமான தண்டனையை கொடுப்பாரு. ஒரு பொண்ணுக்கு 500 ரூபா ஃபைன் போடுவாரு, ஒரு பொண்ணுக்கு கோர்ட்டு கலையும் வரைக்கும் தண்டனைன்னு சொல்லிடுவாரு, அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணை பாப்பா துரத்தி விட்டுருவாரு. இப்படி கடினமான தண்டனைகள் விபச்சாரத்துக்கு இல்லை. அது ஒரு காரணம். அது மட்டும் இல்லை, திடீரென்று முதல்வர் புரட்சியாளர் எம்ஜிஆருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. ஏன்பா, எல்லாரையும் விபச்சார வழக்கில் பெண்களை மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணுறீங்க, பெண்களை மட்டும்தான் கேஸ் போடுறீங்க, ஆண்கள் தவறு செய்யவில்லையா என்ற ஒரு கேள்வி எழுப்பினார். இதன் காரணமாக முதல்வர் புரட்சியாளர் எம்ஜிஆர் ஆட்சியிலேயே இந்த விபச்சார வழக்குகள் வந்து பெரும்பாலும் போடுவதில்லை. அதான் ஒரு காரணம். விபச்சார வழக்குக்குன்னு ஒரு தனியாக செக்ஷன் போலீஸ் இருக்கிறத தவிர அது ஆக்டிவாக விடுறதில்லை. இப்போ பல நேரங்களில் அந்த சமயத்தில் அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் மீது ஒரு களங்கம் ஏற்படும், அபச்சாரம் ஏற்படும், அதை தாங்கிடுவார் அவர். ஆனால் கேஸ் நிற்காது, கேஸ் போடுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எந்த சூழ்நிலையிலும் தங்களுடைய கட்சிக்காரரை காப்பாற்றுவதற்காக வழக்கறிஞர்கள் எந்தவித கேள்வியுமானாலும் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்பாங்க. அந்த பொண்ணு அநியாயமாக பாவப்பட்ட ஜனமாயிரும். அதனால் பெரும்பாலும் கோர்ட்டில் அது வர மாட்டாங்க. அது வந்து பேசி தீர்க்கப்பட்ட சமாச்சாரமாகிவிடும். நீங்கள் அதிமுக ஆட்சியில் மணிகண்டன் என்ற ஒரு எம்எல்ஏ பகிரங்கமாக ஒரு சிங்கப்பூர் நடிகை, தமிழ் நடிகையை வைத்திருந்தார். பெசனரில் குடி வச்சிருந்தார். பெசனரில் குடி வச்சது அந்த பொண்ணு திடீர்னு என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான், ஏமாத்துறான்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அந்த நடிகை நேரடியாக மணிகண்டனுடைய சொந்த ஊருக்கு போய் அவங்க வீட்டு வாசல்லே வந்து போராட்டம் பண்ணிச்சு. அதை துரத்தி விட்டாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஏதோ குறிப்பிட்ட தொகை கைமாறியதா என்ன தெரியவில்லை, அந்த வழக்கு அப்படியே டம்மி பீஸ் ஆகிவிட்டது. இதுதான் உண்மை. அதே போல் விவாகரத்து வழக்கிலும் அப்படித்தான். சமயத்தில் பிரபலமாக இருக்கிற ஒரு இயக்குனர், பல வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர், புகழ்பெற்ற இயக்குனர் தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்தார். இப்படித்தான் அந்த அந்த இயக்குனரின் மனைவி வெளிநாட்டுக்காரர் ஒருவருடன் ரகசிய தொடர்பு இருந்தது. இந்த தொடர்பு இருந்து நேரில் பார்த்தாரு நம்ம இயக்குனர். எவ்வளவோ அடித்து உதச்சி பார்த்தாரு, அந்த வெளிநாட்டுக்காரனையும் அடித்து உதச்சி பார்த்தாரு. ஆனாலும் அந்த ஈர்ப்புத்தன்மையில் கொஞ்சம் கூட குறைவு ஏற்படவே இல்லை. மீண்டும் மீண்டும் அவருடைய கள்ள உறவு தொடர்ந்து கொண்டே இருந்தது. இதன் காரணமாக 7 வயது பெண் குழந்தை இருந்த போதும் அந்த புகழ்பெற்ற இயக்குனர் மனைவியை விவாகரத்து செய்தார். இதான் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் பாலியல் பலாத்காரம் என்பது சினிமாவில் ஒரு அனுமதிக்கப்பட்ட தப்பாக ஆகிவிடுகிறது. அது ஒரு தப்பு, அது செய்யக்கூடாது என்றெல்லாம் எந்த இயக்குனரும் தயாரிப்பாளரும் சொல்வதில்லை. உதாரணமாக ஒரு நடிகை, புதுமுக நடிகை ஒரு படத்துக்கு 2வது கதாநாயகியாகவோ வில்லியாகவோ இல்லை கதாநாயகின் தோழியாகவோ நடிக்க வருகிறார் என்று சொல்லுங்கள். அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரே சொல்லுவார், ஏம்மா இந்த மாதிரி தயாரிப்பாளர் டைரக்டர் கேட்டார்னா நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அப்போ தான் இந்த படத்தில் உனக்கு நல்ல கேரக்டர் கிடைக்கும். ஏன் கேமராமேன் கூட கேட்பாரு, அப்போ தான் கேமராமேன் ஒன்று அழகாக காட்டுவார் எல்லாம் முதல்ல மெஸ்மரைஸ் பண்ணி இந்த வார்த்தைகளை சொல்லிவிடுவார்கள். ஆனால் எதற்கும் தயாராக இருக்கிற பெண்கள், ஏமா சினிமா இப்படி மோசமான இருக்க, நீ சினிமாவில் நடிக்கணுமா, நான் என்னிடம் வந்த ஒரு பீடம் கேட்டே இருக்கு, பரவாயில்ல சார், நான் எப்படியாவது இந்த தியாகத்தையும் செஞ்சாவது நான் சினிமா நடிகை ஆக வேண்டும் என்று தான் பலர் சொல்கிறார்கள். இதில் சினிமாவை திட்டி சினிமாவை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? இவர்களும் தப்பு செய்வதற்கு தயாராகத்தான் சினிமாவுக்கு வருகிறார்கள். அதனால் யாரும் தப்பு சொல்ல முடியாது. அந்த அடிப்படையில் பார்த்தோமே ஆனால் இப்போ ஜோவிதா லிவிங்ஸ்டனுடைய மகள் சினிமா துறையில் டிவியில் இருந்து விலகியதற்கு காரணம் அதுக்கிட்ட யார்ட்டையாவது கேட்டுக்கலாம், சீண்டி இருக்கலாம். அதை விரும்பாமல் ஜோவிதா சொல்ல விரும்பாமல், தனக்கு ஏற்பட்ட அவமானத்தையும் நெருக்கடியும் சொல்ல விரும்பாமல் டீசெண்டாக எனக்கு பிடிக்கலை, கலாச்சாரத்துக்கு விரோதமாக போகுதுன்னு சொல்லிட்டு விலகிட்டாங்க. இதான் உண்மை.